வணக்கம், நான் டாக்டர் கோபி கிருஷ்ணன், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட் இன் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டயபெட்டிஸ் அண்ட் இட்ஸ் கிட்னி டிசீஸ், சர்க்கரை நோயும் அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி தொந்தரவுகள் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 13 கோடி பேர் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ நம்மலாம் முன்னாடி பார்த்தோம்னா ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் 60 வயசுக்கு மேலே யூஸ்வலாக டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னா. ஆனால் இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தா ஃபேமிலியில் திட்டத்திட்ட பாதி பேர்த்துக்கு எய்தர் டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இல்லை கொலஸ்ட்ராலோ ஏதோ ஒரு தொந்தரவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தான் டயபெட்டிஸோட கேபிட்டல் அளவுக்கு டயபெட்டிஸோட ப்ரிவலன்ஸ் நம்ம பாப்புலேஷனில் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த டயபெட்டிஸ்னால் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று க்ரானிக் டயபெட்டிஸ் இஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ். ஸோ நாள்பட இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இல்லாதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அது சின்ன சின்ன ரத்த குழாய் அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி பெரிய பெரிய ரத்த குழாயில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் காசஸ் மைக்ரோவாஸ்குலர் அஸ் வெல் அஸ் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன். ஸோ மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னா கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி ரத்த குழாய்கள் அஃபெக்ட் ஆகிறதுனால, இதர் கண்ணுக்கு போகிற ரத்த குழாய் அஃபெக்ட் ஆகும்போது அது டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். காலுக்கு போகிற நரம்புகளுக்கு போகிற ரத்த குழாய் அஃபெக்ட் ஆகாட்டி டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிட்னிக்கு போகிற கிட்னிக்கு போகிற குட்டி குட்டி ரத்த குழாய்கள் அஃபெக்ட் ஆகாட்டி அது பேர் டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், பெரிய பெரிய ரத்த குழாயும் இன்வால்வ் ஆகிட்டு அதனால் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, எம்ஐ, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அதே மாதிரி காலுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் பாதிப்படுறது, இந்த மாதிரி பல தொந்தரவு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக இந்தியாவில் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 20 23 கோடி பேர் டயபெட்டிஸ்னால் ஆர் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது 100 பேர் டயபெட்டிஸ்னால், அதாவது 100 பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா அதில் 30-40% பேர்த்துக்கு ஏதோ ஒரு கிட்னி தொந்தரவுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கிட்னி தொந்தரவு நார்மலாக 2 வகைப்படும்: அக்யூட் கிட்னி டிசீஸ் அண்ட் அக்யூட் கிட்னி இன்ஜுரி அண்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ். அக்யூட் கிட்னி இன்ஜுரினா தற்காலிக கிட்னி தொந்தரவு, ஏதோ ஒரு 7 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு தொந்தரவுனால கிட்னி தொந்தரவு அஃபெக்ட் ஆகி கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாகிறதுனால அது பேர் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிறோம். இதே வந்து கிரானிக் கிட்னி டிசீஸுங்கிறது 3 மாதத்துக்கு மேலே உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, இல்லை புரதச்சத்து லீக், ப்ரோட்டீனூரியா இருக்குது அப்படின்னா அதை கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிஸ்னால் இருக்கிற கிட்னி டிசீஸ் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இஎஸ்ஆர்டி இன் இந்தியா. சரிங்களா? ஸோ மொதல் காசு, அதாவது முக்கியமான காரணமே டயபெட்டிஸ்னால் இருக்க கிட்னி தொந்தரவு தான் எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்க்கு முக்கிய காரணமாக இருக்குது. சரி, இப்போ என்னென்னலாம் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக கிட்னி டிசீஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் யூஸ்வலி ஏசிம்டமேட்டிக். சிம்டம்ஸ் ஒன்றும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அன்லஸ் 80-90% ஆஃப் கிட்னி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸே வரும். ஸோ எப்போவுமே வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ ஸ்க்ரீனிங் அண்ட் ப்ரிவென்ஷன், ஸ்க்ரீனிங், இயர்லி ஐடென்டிஃபிகேஷன், அப்படி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ரிவென்ட் பண்ணுறது தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதியை ட்ரீட் பண்ணுறதுக்குள்ள எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அதனால தான் டைப் 1 டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் எவ்ரி இயர் நம்ம யூரினில் புரதச்சத்து லீக்காக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ப்ரோட்டீனூரியா, ஆல்புமின் கிரியேட்டின் ரேஷியோ பார்ப்போம், கிட்னி ஃபங்க்ஷன் பார்ப்போம், பிளட் ப்ரெஷர் பார்ப்போம். இதே வந்து டைப் 2 டயபெட்டிஸ்னால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு டயபெட்டிஸ் எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்போவே கிட்னி டிசீஸ் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்னால் இப்போ நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம அப்போவே கிட்னி தொந்தரவு, அதனால் உள்ள காம்ப்ளிகேஷனும் இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. யூஸ்வலாக டயபெட்டிஸ் இருக்குதுன்னா அது உடனே நம்ம யூரினில் புரதச்சத்து லீக் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கணும். ஸோ என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும், முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிட்னிக்கு ஸோ 80% கிட்னி ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் கிட்னி சிம்டம்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னென்னலாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வீக்க வரலாம், அதே மாதிரி நடந்தால் மூச்சு வாங்கலாம், அதே மாதிரி யூரினில் போகும்போது நுரையாக வரலாம், சோர்வாக இருக்கலாம், எப்போவுமே படுத்துக்கணும், டயர்டாக இருக்குது படுத்துக்கன்னு இருக்கும், வயிறு வீக்க வரலாம், காலையில் படுத்து எந்திரிக்கும் போது கண்ணை சுற்றி வீக்கம் இருக்கும், நடந்தால் மூச்சு வாங்கும், வேறு யூரின் கொஞ்ச நாள் ஆக யூரின் அளவு கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கலாம். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரில் ஏதோ ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டு இல்லை நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்னா, சிலர் கேட்பாங்க, சார் நம்ம சுகருக்கு நம்ம இன்சுலின் இல்லை மாத்திரைகள் எடுத்துக்கிறோமே அதனால் கிட்னி தொந்தரவு வந்துருமா அப்படின்னு. நிச்சயமாக அதனால் வரப்போகிறதில்ல. பட் கிட்னி ஃபங்க்ஷன் கம்மியாக நம்ம சில மெடிக்கேஷன் மட்டும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே சுகருக்கு கொடுக்குற மாத்திரையினால கிட்னி தொந்தரவு வரப்போகிறதில்ல. சரிங்களா? இப்போது என்னென்னா, ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும்,
டயபெட்டிஸை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறைய டேட்டா என்ன ஸ்டடீஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு வந்து 2 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை பிரிச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு நல்லா இன்டென்சிவாக கிளைசிமிக் ஸ்டேட்டஸை கண்ட்ரோல் பண்ண பேஷண்ட்டை பின்ன 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷனோட சிவியாரிட்டியும் கம்மியாகுது. அது வர்ற டைமையும் நம்ம we can postpone it. ஸோ அது பேர் தான் என்ன சொல்லுவோம், லெகசி எஃபெக்ட் ஆர் மெட்டபாலிக் மெமரின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒருத்தர் டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா நம்ம பின்னாடி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சம் லேசாக விட்டுடலாம் அப்படின்றலாம் இல்லை. கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடிக்கடி டாக்டரை செக்அப் பண்ணிக்கணும். எப்போ வர சொல்கிறாங்களோ அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு பார்த்துட்டு சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அதாவது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட்ரி மாடிஃபிகேஷன், மூணாவது மெடிகேஷன் டு ரிட்டார்ட் த ப்ரோக்ரஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஒன்று வெயிட்டு குறைக்கணும், மினிமம் 30 மினிட்ஸ்னால் வாக்கிங் போயிருக்கணும். ஸோ இந்த வாக்கிங் போகிறனால இட் வில் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் த பிளட் ப்ரெஷர், இட் வில் கண்ட்ரோல் த பிளட் சுகர், ப்ளஸ் நம்ம வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டியது, பிகாஸ் இட் இஸ் நெஃப்ரோடாக்சிக். மூணாவது தேவையில்லாத பெயின் கில்லர் மருந்துகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மெடிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டயட்ரி மாடிஃபிகேஷன். டயட்ரி மாடிஃபிகேஷனில் பார்த்தோம்னா ஒன்று பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கணும். பேலன்ஸ் டயட்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் மிக்சடு எடுத்துகிட்டு பேலன்ஸ் டயட்டாக எடுத்துக்கணும். சால்ட் ரெஸ்ட்ரிக்டடாக எடுத்துக்கணும். வாட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நாலாவது கிளைசிமிக் கண்ட்ரோல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு சில மெடிகேஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். HbA1c மினிமம் ஒரு 7க்குள்ளே வச்சுக்கணும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலி டயபெட்டிக் நெஃப்ரோபதி வர்றவங்க, டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் கொஞ்சம் மோசமாக இருக்கும். பிபியோட ரெக்குயர்மெண்ட் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கலாம், இல்லை பிபியோட மெடிகேஷன் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான பிபி மெடிகேஷன் எடுத்து பிபி ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிளட் ப்ரெஷர் லெஸ் தென் 130/80க்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆறாவது யூஸ்வலாக இந்த டயபெட்டிஸ்னால் இந்த கிட்னி தொந்தரவுகளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ கொலஸ்ட்ராலுக்குரிய டேப்லெட்ஸும் எடுத்துக்க வேண்டி இருக்கும். அடுத்தது நிறைய மருந்துகள் இருக்குது இந்த கிட்னி டிசீஸ் ப்ரோக்ரஸ், அதாவது இந்த ஸ்பீடாக ஆகிறத ஸ்லோ பண்ணுறக்குள்ள மெடிகேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா யூஸ்வலி ACE இனிபிட்டாஸ், ARBஸ்ன்னு சொல்லுவோம், SGLT2 இனிபிட்டாஸ், ஃபின்ட்ரினோன், GLP-1 அகோனிஸ்ட், இது எல்லாமே இப்போது ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இதெல்லாம் இது எடுக்கும்போது என்ன இது பண்ணோம்னா அட்லீஸ்ட் இந்த கிட்னி டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகிற ஸ்பீடை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்துகிட்டே இந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் மோசமாகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னி ஃபங்க்ஷன் 15% கம்மியாகும் போது, அதாவது ஸ்டேஜ் 5 CKD வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிஸ்ட்லா க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். அப்படின்னா ஃபியூச்சர் நீட் ஃபார் டயாலிசிஸ் இருக்குது அப்படின்னா ஃபிஸ்ட்லா க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். சப்போஸ் அவைலபிள் டோனார் இருந்துச்சுனாங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் 5 years ஆஃப் ஆன்செட் ஆஃப் டைப் 1 டயபெட்டிஸ் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கான்னு பார்க்குறது நல்லது. டைப் 2 டயபெட்டிஸ்னால் இருக்கிறவங்களுக்கு எப்போ டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறோமோ அப்போ இருந்து நம்ம டயபெட்டிக்னால இருக்கிற கிட்னி தொந்தரவு இருக்கான்னு பார்க்குறது நல்லது. ஸோ எவ்ரி 3 months to 6 months ஒன்ஸ் யூரின் ரொட்டீன் யூரினில் புரதச்சத்து லீக் ஆகுதா, பிளட் ப்ரெஷர் வந்திருக்கா, அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் கிரியாட்டின் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது மிக மிக அவசியம். ஏன்னா அதை பார்த்துட்டு இயர்லியாகவே நம்ம ட்ரீட் பண்ணோம்னா இந்த டயபெட்டிஸ்னால் இருக்கிற கிட்னி தொந்தரவு வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.